ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வளவளப்பு இல்லாத ரொம்ப மொறுன்னு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வெண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் வதங்கும், அதே சமயத்தில் கொஞ்சமாக டைம் எடுக்கும். இப்போ ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல கடிப்படும், ரொம்ப ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். இந்த உளுத்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த வெண்டைக்காயில் வளன்னு ஒரு மாதிரி பிசுன் மாதிரி வரும் இல்லையா, அதனாலேயே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும், உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறோம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தான் நம்ம உப்பு, காரம் எல்லாமே சேர்க்கணும். ஏன்னா நம்ம சேர்க்கும்போது வெண்டைக்காய் நிறைய இருக்கும். ஆனால் வதங்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கால்வாசி தான் இருக்கும். ஸோ இப்போ உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க, கைவிடாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கும்போது இந்த மிளகாய்த்தூள், காரம் எல்லாமே வெண்டைக்காயிலோட சேர்ந்து உங்களுக்கு வறுவல் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா மொறுன்னு பிசுபிசுப்பு இல்லாத ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுவல் உங்களுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனுங்க. இது நீங்கள் சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.